வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை அன்னைக்கு 8 மாடு விற்பனை ஓடுறேன். 8 மாடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாடு, 3 மாடு புது மாடு, பாக்கி எல்லாம் பழைய மாடு. ஏன்னா அங்கே வியாபாரிகள்லாம் நிறைய இருக்காங்க. பார்த்துட்டு அட்டாவாக்கால் 8 மாடு விற்பனையா அப்படின்னு அடிச்சுக்குவாங்க. அதுக்காக சொல்கிறேன். புது மாடு தான் 3, பாய்க்கெல்லாம் வீடியோ போட்ட மாடுகள்லாம் விற்காமல் கிடக்குது. விலையும் கொஞ்சம் எல்லாம் தேருக்கு மாற கேட்டாங்கன்னு வச்சுருக்கிறேன். சென மாடுகளும் இருக்குது. அருமையான மாடு கொண்டு போய் கறங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மாடு 6 பல்லு, 35,000. செனையெல்லாம் எதுவும் இல்லை. கறவை எவ்வளோ வருதுன்னா, நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்துக்குள்ளே உரசி அந்த சுறுசுறுப்பாட்டை அதை அப்படியே மாறிக்கும். உங்களுக்கு தோல் ஊசின்னு ஓட்டம்னாவே இந்த உனி ஊசியெல்லாம் மாறிக்க. குணம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. பால் கண்டிப்பாக 4 நாள் 8 லிட்டர் வரும். இன்றைக்கி தான் வந்திருக்குது. இன்னும் கறந்து பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா கொண்டு போய் தாராளமாக நீங்கள் மனமாற கறக்கலாம். மாடு கடை சொல்லிவிட்டு திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம்னு, காவலப்பட்டி, புதூர். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு லாஸ்ட் வந்துரு 7 கிலோமீட்டர் போனால் திருப்பூர் மாவட்டம் அப்படிங்க. இது 2வது மாடு. கை கறவை செனையெல்லாம் உறுதியான செனை இல்லை. 2வது மாடு பார்த்திங்கன்னா 27,000. ஏதாவது 2.5 3 இப்போத்த அளவுக்கு வருதுங்க. லோக்கல் மாடு. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பக்கம் மண்ணால் கருங்காம்பு பைப்பில் அடித்த மாதிரி அடிக்குது. பால் ஒரு 3 லிட்டருக்கு பார்த்தா சின்ன மாடு, அளவு மாடு. நிறையா பேர்த்தோட பிரச்சனை போட்டால் ஒரே வரி போட்டால் பார்க்க எப்படி இருந்துச்சு, நேரில் பார்க்க எதுவுமே போட்டால் எடுத்தோம்னா அழகாக தெரியும். நம்ம மூஞ்சிவே நம்ம போட்டால் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் அழகாக தெரியும். ஒரு பச்சையான இடத்துல ஒரு போட்டோ போட்டு பாருங்கள், அது அழகாக தெரியும். அதே நம்ம நேரில் பார்த்தோம்னா கொஞ்சம் பிடிக்காமல் இருப்போம். அப்படித்தான் அதை அடுத்த இதெல்லாம் வேறு எதுவும் கிடையாதுங்க. இது 2வது மாடு. விலையும் கம்மி, பாலும் கம்மி, விலையும் கம்மி. கொண்டு போய் வேணால் தாராளமாக கறக்கலாம். 27,000 கொடுத்தீங்கன்னா விட்டுருவேன். இது செனையாக இருக்குப்பா. ஆனால் பல் பார்த்திங்கன்னா நல்ல பெரும்பல். சாதி எப்படிங்க தலை முறா நல்லா உங்களுக்கு கறவை சூப்பராக வரும். பல் பெரும்பல். கொண்டு போய் பக்குவமான பணத்தை வயிற்றுக்கு தீனி எடுத்து இப்போ வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் பார்த்திங்கன்னா நான் அடுத்து எடுத்து போடுறேன் பாருங்கள். 3வது மாடு நல்ல ஓரளவுக்கு பெருவட்டு இருக்குது. இதுவும் பல் நல்ல பல், ரொம்ப இறங்கி கேள்வி இதெல்லாம் 5 சர்வசாதாரணமாக கறந்து போடும். 36,000 விலை. இதுவும் செனையெல்லாம் உறுதியெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. செனை இருந்ததுனால் உங்களோட இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. செனை இல்லைனால் கண்டிப்பாக அது உங்களோட தான். நீங்கள் எந்த தப்பு மாறாது கொண்டு போய் கறங்க. மாடு இழைச்சி கிடக்குதே தவிர எந்த குறையும் இல்லை. இதெல்லாம் ஒரு வாரத்துக்காக நினச்சிங்கன்னா 6 12 லிட்டரு கறந்தே பார்த்துருவேன். கொண்டு போய் தாராளமாக கறங்க. என்ன பக்குவம் பண்ணி அருமையாக கறங்க. 36,000 விலை. அருமையாக கறங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இருங்க 4வது மாடு காட்டுறேன். இது கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் அப்படியே பைப்பில் அடித்த மாதிரி விழுது தமிழ். ஏதாவது பக்குவம் பண்ணுங்கன்னா பால் 5-6 கொண்டாந்துடலாம். இப்போ பால் கம்மிதான், பக்குவம் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது மாடு. 4 வெளுக்கடேரி. இதெல்லாம் விலை எச்சப்படுதுன்னு ஒரு சைடு லேசாக அந்த வலது கால் கொஞ்சம் இழுத்து மாதிரி வைக்கும்னு சொல்லியிருந்தேன். சுண்டுகால் கிடையாது, பால் அப்படி இழுத்து மாதிரி வைக்கும்னு. நல்ல மாடு ஒரு டைம் நின்றுக்கு. சரி மாட்டோட மாடை போட்டோம்னா போனாலும் போகுன்னு ஓடுறேன். 35,000 விலை. 4 பல். நீங்கள் 4 3 7 லிட்டர் நீங்கள் தாராளமாக கறந்துக்கலாம். அருமையான சுத்தமான கிடையாது. கொண்டு போய் தாராளம் பக்குவம் பண்ணி கறக்கிறனா கறந்துக்கலாம். அருமையான கிடையாது. கறவைக்கு கொணம் நாயா எல்லாம் சூப்பராக இருக்குது. உனி ஒன்றா இருந்துச்சு, உனி ஊசி போட்டு விட்டேன். நீ அடுத்து 2 நாள் போய் ஒரு பூச்சி மாத்திரையும் நான் போட்டுருக்கேன். கிடையாது கிடைக்காதில்ல. ஒவ்வொரு டைம் தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஒவ்வொரு டாயா நல்ல மாடுகளே நிற்கி. அது ஒவ்வொரு டயத்தோட அது எப்படி என்னன்னே சொல்ல முடியல. நானும் ஒரு கணிச்சு பார்த்துங்க. எப்படியோ கொண்டு போனீங்கன்னா நாம் புலம்புலாம் வாங்கி கொண்டு போய் கறக்கணும். அது ஓசனை சொல்கிறக்குன்னே இருப்பாங்க. இப்போ போட்டால் பார்த்து போட்டு ஒரு 50,000 மாடு 25 ரூபாய்க்கு தரையே 30 ரூபாய்க்கு தரேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 35 ரூபாய்க்கு இருக்கிற மாடு தான் 35 ரூபாய்க்கு இருக்குது. அடுத்து 5வது மாடு செனமாடு. செனமாடு அந்த பச்சை மூக்கணாங்கவர் வேறு, இந்த பச்சை மூக்கணாங்கவர் வேறு. இந்த பச்சை மூக்கணாங்கவரும் அது மணிக்கு மூக்கணாங்கவர் கோர்க்காமல் போட்டிருந்தேன். இது செனை உறுதியான செனை. 6 மாதம் அப்படி வச்சுக்க 5.5 மாதத்துலேருந்து மேலே ஆயிடுச்சு. 37,000 விலை. கறவை இல்லை. இதாட்டவே ஒரு மாடு போட்டிருந்தேன். பச்சை மூக்கணாங்கவரும் நிறையா கூப்பிட்டீங்க. அது போயிடுச்சு கரூர். இது
6 6.5 மாதம்னா 2ஆம் நீத்து கிடையாது 37,000 விலை. ஒரு மூட்டை விதைச்சுன்னா நல்லா போய் என்ன மோசமாக போனாலும் உங்களுக்கு இந்த 5 லிட்டருக்கு விடாது. அது கொடுத்தா மாட்டு வருமானங்கிறத செலவு அதுக்கு அரைவாசி நம்மளுக்கு அரைவாசி தான். பூரா எடுத்தையும் 10 லிட்டர்னா 10 லிட்டர் காசும் வராது. கன்று போட்டால் 10 லிட்டரு கறக்குமா? கண்டிப்பாக 10 லிட்டரு கறக்காத மாடே சகசமாக கிடையாது. அதுக்கு தகுந்த கன்று போட்டு 3ஆவது நாள் ஒரு பூச்சி மாத்திரை போட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு கிலோ தாது உப்பு திங்கி விடுங்க. கன்று போட்ட பின்னாடி 10 லிட்டர் வரும். 37,000 அதோட விலை. அடுத்து இது பெரிய மாடு கை கறவை 6ஆவது மாடு இன்னைக்கு 37,000 விலை. இது சாட்டு பிடியால் போட்டுருந்ததுனுங்க. கறவை சூப்பராக கறக்கு. இப்போ எங்கிட்டவே 8 லிட்டர் சூறாக கறக்குது. இன்னும் 2 நாள் வருங்க ஒரு 10 லிட்டர் 11 லிட்டர் கொண்டாந்துருவேன். 6 கிடேரி இது. இது அன்னைக்கும் சாட்டு வீடியோ போட்டிருந்து ஒருத்தர் பேசியிருந்தார். பேசி கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி தெரிஞ்சு அப்புறம் இப்படித்தே அதோ 2 ஆகாது பக்கம்பாடுக்காரரு அப்படி போயிடுச்சுங்க. அது ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா கொடுக்குற நிறைய கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி யாருக்கு அமையதோ தெரியல. அருமையான கிடேரி 6 பல் மாடு ஓரளவுக்கு பெருவெட்டு இருக்குது. ரொம்ப பெருவெட்டுன்னு நினைக்க வேண்டாம். இந்த 37,000 விலை போட்டோன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளதே பொருளோட மதிப்பும் இருக்குது. நான் உடனே 1 லட்ச ரூபா முதல்ல இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறா. என்னமோ இங்கே வாங்குறது அங்கனே கொடுத்துட்டு 1000 500 ஆரம்பிச்சு அப்படி போயிட்டுருக்குதே தவிர அதுலேயுமே ஒரு 4 மாட்டில் 1 மாட்டில் போயிடுது. என்ன பண்ண முடியும்? 4 மாட்டில் 1 மாட்டில் கிடைக்குது. அதை நம்ம அதை எதையுமே சொல்ல முடியாது. 37,000 விலை 6 பல் கிடையாது. நல்ல மாடு கொடி நீங்கள் கறக்கலாம். அடுத்து 7ஆவது மாடு. இது நிறைய கேட்டிருந்தாங்க. காம்பில் ஒரு காம்பில் புண்ணுன்ட்ருப்பேன் 41,000 விலை போட்டிருந்தேன். 1000 தள்ளிங்க 40 ரூபாயும் கூட கொடுங்க. 5 மாதம் சனை 2 நேரம் கறவை இப்போ 6 லிட்டர் 5 லிட்டர் இப்போ கறக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போத்த கறவை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. கம்மியாகவே இருந்தாலும் பக்குவம் பண்ணி 2 பருத்தி விதைக்குது வச்சிங்கன்னா உடலாயிருச்சுன்னா பல்லு நல்லா பெரும்பல். 5 மாதத்துலேருந்து 5.5 மாதம் 6 மாதம் அப்படி போயிடும். நீங்கள் செக் பண்ணுற டாக்டர் பொறுத்து. அது டாக்டர் உள்ள ஒவ்வொரு டாக்டர் கை வசதியுமே இருப்பாங்கன்னா வாங்கிட்டு வந்தீங்களா எத்தனை மாதம் சொன்னாங்கன்னு நீங்கள் மொதல் 7 மாதம்னு சொல்லி பாருங்கள். அவர் வாயிலேருந்து கண்டிப்பாக 5 மாதம் தான் சொல்லுவாங்க. அது எங்கேயும் இயற்கை. ஆனால் நான் கரெக்டாக இங்கே டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லி போடுவோம். எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாடு எங்கள் அடித்தோல் வந்தால் விற்று போகுது. அப்போ 3 மாதம் சனின்னு சொன்னாலும் விற்கிது, 7 மாதம் சனின்னு சொன்னாலும் விற்கிது, 9 மாதம் சனின்னு சொன்னாலும் விற்கிது. நான் எதுக்கு போய் சொல்கிறேன்? டாக்டர் சொன்னாரோ அதையும் சொல்லி நிறைய பேர் என்னங்க ஒவ்வொருத்தர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. 7 மாதம் நீங்கள் 1 மாதம் சேர்த்து மேய்ச்சிட்டா மேய்ங்க உங்கள் பொருள். ஏதாவது தப்பு நான் ஒரு பக்கம் வாங்கி கொண்டாந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை விட கம்மியாக சொல்லி நான் உங்களுக்கு தருவேன். கறவை மாடை மட்டும் கொஞ்சம் முன்னுக்கே விடுக்குன்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆவது மாடு 37,000 விலை. இது கறவை பெருசாக இல்லை. ஒரு ஏதாவது பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு மாதம் கணக்கு செனம் முத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணியாச்சு. டாக்டரெல்லாம் வச்சு செக் பண்ணியாச்சு. அவர் 6 மாதத்துக்கு மேலேட்டாருங்க. இருந்தாலும் அதையும் தாண்டலாம். இப்போ நாங்கள் பார்க்குற டாக்டரையும் தாண்டி சனி பால் குப்புன்னு வத்தி வரதை பற்றி தெரியுதில்ல. கறவை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நேரம் ஏதாவது செலவு காசுக்கு பக்கம் மணிக்காக 37,000 8ஆவது மாடு. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் கடித்து அதில் கட்டி நல்ல முறையாக கறந்து நல்லா இருங்க. எந்த தவறும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு தவறு இருக்காது.